நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது யார் அந்த அஜித் தோவல்? இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறந்தார். படித்ததெல்லாம் இராணுவ பள்ளி. அதைத் தொடர்ந்து IPS முடித்த கேரளாவில் 1970களில் பணியை தொடங்கினார். அவரின் தந்தையும் ஒரு இராணுவத்தார். 1975க்கு பின் அவரின் சாகச வாழ்வு என்பது தொடங்கிற்று. சிக்கிமை கைப்பற்ற அமெரிக்காவும் சீனாவும் பல நாடகங்களை நடத்திய பொழுது தேர்ந்த ராஜதந்திரியாக செயல்பட்டு அதை இந்தியாவோடு இணைத்தவர்தான் அந்த அஜித் தோவல். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அந்த சாகசத்தில் தோவலுக்கு பெரும் இடம் கொடுத்தார். 1980களில் உளவாளியாக மிசோராம் மாநில சக்தி குழுக்குள் ஊடுருவி அவர்களை நம்ப வைத்து பர்மாவில் இருந்த அவர்களின் வேர்வரை கண்டறிந்து இந்திய அரசுக்கு தெரியப்படுத்தி அஜித் தோவல் தப்பி வந்ததெல்லாம் மாபெரும் சாகசம். அதுவும் அவர்களுக்கு தன்னுடைய பிராமண மனைவியினை பன்றிக்கறி சமைக்க வைத்து நம்ப வைத்த சாகசமெல்லாம் தனி ரகம். அங்கே மிசோர் எனும் எதிரிகளின் இயக்கத்தில் ஊடுருவி அவர்களை குழப்பி அவர்களை ஒழித்து கட்டியது இன்றும் உளவுத்துறையின் பாடமாக திகழ்கின்றது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதும் அஜித் தோவலை பல ரகசிய ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தினார். அதாவது இந்திரா படுகொலைக்கு பின்னும் காலிஸ்தான் அடங்கவில்லை. 1986 மற்றும் 88 பொற்கோவிலை கைப்பற்றி மறுபடியும் சவால் கொடுத்தார்கள். இந்திராவே இல்லா நிலையில் டெல்லி தலைமை பீடம் அஞ்சியது. போர்க்கோவிலுக்கு என்ன நடக்கின்றது என தவியாய் இராணுவம் தவித்த நிலையில் களத்துக்கு வந்தார் அஜித் தோவல். ரிச்சாக்காரன் வேடத்தில் சுற்றி காலிஸ்தான் இயக்கத்தில் தான் பாகிஸ்தான் உளவாளி என ஊடுருவி அவர்கள் பஞ்சாப் கோவிலை முற்றுகையிட்டிருந்த பொழுது கோவிலுக்குள் சென்று உளவு பார்த்த இந்திய இராணுவத்துக்கு தகவல் சொன்னதெல்லாம் மாபெரும் தேசிய சேவை. உள்ளே இருந்த 200 எதிரிகளை இருப்பதை பார்த்து வந்த அஜித் தோவல் அவர்களுக்கு நீரும் மின்சாரமும் கிடைக்கா வகையில் அவர்களை மடக்கி ஆபரேஷன் பிளாக் தண்டரை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். இந்தியா அவரை கொண்டாடியது. பாகிஸ்தான் வெறுப்பாக இருந்தது. பின்னாளில் காலிஸ்தான் அவரை குறிவைத்து தேடியும் சிக்கவில்லை. பஞ்சாபுக்கு பின்பே காஷ்மீருக்கு வந்தார். தோவல் அங்கும் ஊடுருவி சில சில்லறை இயக்கங்களை நடத்தி பெரும் தகவலை கொண்டு வந்தார். இந்தியாவுக்கு காஷ்மீர் தீவிரவாதத்தை முழு வடிவமாக காட்டி கொடுத்தவர் அவரே. இன்னும் ஆழமாக உளவு பார்த்த பாகிஸ்தானில் 8 ஆண்டுகள் உளவாளியாக அவர் பணியாற்றியது இன்றும் பாகிஸ்தானியரால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. விஷயம் ஆம், அவர் ஒரு இஸ்லாமியராக மாறி பாகிஸ்தானி பெண்ணையே மணமுடித்து மகா கில்லாடித்தனமாக உளவு பார்த்து தகவல் சொன்னார். அந்த வகையில் ரவீந்திர கௌசிக்கும் தோவலும் மகத்தானவர்கள். மிகப்பெரிய சவாலை உயிரை பணயம் வைத்து எடுத்தவர்கள்தான் ஆனால் கௌசிக் சிக்கிக் கொண்டார். தோவல் சிக்கவில்லை. எனினும் கௌசிக் பாகிஸ்தான் தோவலையும் கைது செய்யும் வாய்ப்பு இருந்தது. காரணம், கம்மல் அணிந்து அதாவது காது குத்திய வடு தோவல் காதில் இருந்தது. இதை பார்த்த சில பாகிஸ்தானியருக்கு சந்தேகம் வருமுன் தோவல் ஒரு இந்து எனும் சந்தேகம் வருமுன் தன் காதையே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மாற்றினார். அட்டகாசமான வித்தை இது. அதன் பின் பாகிஸ்தானில் இருக்கும் வரை அவருக்கு சிக்கல் இல்லை. பாகிஸ்தானின் உருது மொழியினை எல்லா ஸ்லாங்கிலும் பேசியது மகா ஆச்சரியம். பாகிஸ்தானின் அணு மையங்கள் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் திரட்டி வந்தவர் அவர்தான். ஆனால் இந்திராவுக்கு பின் வலுவான தலைமை இல்லாததால் இஸ்ரேல் பாணியில் பாகிஸ்தான் அணு உலைகளை தகர்க்கும் வேகம் இந்தியாவுக்கும் இல்லை. அவ்வகையில் தோவலின் உழைப்பு வீணானது. ஆனாலும் பாகிஸ்தானில் மாபெரும் உளவு வலையினை பின்னி வைத்தார் தோவல். அந்த வலை இன்றும் உண்டு. அஜித் தோவல் ஏற்படுத்தி வைத்ததே பாகிஸ்தான் சிக்கல். இன்று பாகிஸ்தானில் மிகப்பெரிய சிக்கலாகவும் தற்பொழுது அத்தேசம் உடையும் அளவுக்கு பாகிஸ்தானில் இந்திய பிடியினை இறுக்கி வைத்தவர்தான் அந்த அஜித் தோவல். 80 வயதில் சுமார் 56 வருடங்கள் பாதுகாப்பு பணியில் நீடித்துக் கொண்டிருக்கும் அஜித் தோவல் சாதாரணம்தான். அந்த விஷயம் அவ்வளவு எளிதானல்ல. இன்னொருவனுக்கு இந்த அபார உழைப்பும் அர்ப்பணிப்பும் சாத்தியமில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இன்று நம்முடைய தேசியம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம்தான் அஜித் தோவல் பற்றி ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பகிர்ந்து கொண்டு அடுத்தவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.